எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரத எபிசோட் 109 12வது நாள் சண்டை, 12th டே வார். இன்னைக்கு துரியோதனன் வந்து அந்த 11th டே வாரில் வந்து துரோணர் சொன்ன மாதிரி தர்மரை பிடிச்சின்னு வரல அப்படின்ட்டு அவரை கண்டுபிடி திட்டு போகிறான். உங்களுக்கு வந்து உங்களோட சிஷ்யன்ற அந்த இது இருக்குது, உங்களோட அந்த இதெல்லாம் இருக்குது, நானும் உங்கள் சிஷ்யன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பட்சபாகமாக நடந்துக்கிறீங்க, கர்ணன் அப்பவே சொன்னான். அது கண்டபடி இந்த துரியோதனன் வேலையை அப்படிதான். எப்பயாவது அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் இவா சொன்னா நான் கேட்கல அதெல்லாம் சொல்லுவேன். இவா சொன்னதை அவன் கேட்கலையா அதை யோசிச்சு பார்க்க மாட்டான். அது மாதிரி கண்டபடி துரோணர் வந்து கண்டபடி திட்டு போறான். துரோணர் வந்து இவனுக்காக போய் நம்ம சண்டைக்கு வந்தமேன்னு நினைச்சிடுறாரு. இவனுக்காக சண்டைக்கு வந்து நம்ம கூட இவனை வச்சுட்டு நம்ம எப்படி பண்ண முடியும்? இவன் ஜெயிச்சாலும் இவன் என்ன பண்ணுவான்? இவன் என்ன நமக்கான மரியாதையை கொடுக்க போறான்? ஒன்றும் இல்லை. இவன் வந்து அந்த மாதிரி ஆளும் கிடையாது. ஒரு சத்து இல்லாத ஒரு அந்த போஸ்ட்டு அந்த ராஜா அரசனாகிறதுக்கு தகுதி இல்லாதவன். இவன் வந்து அரசாங்கம்னு ஆசைப்பட்டு நம்மள இல்லாத பண்றான். இவன் சோத்தை தின்னது நம்ம தப்பு அப்படின்னு துரோணர் ஃபீல் பண்ணிடுறார். துரோணர் ஃபீல் பண்ணி நம்ம இவன் கூட இவனுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம இருக்கக்கூடாது, இவனை பீஷ்மரே பரவாயில்ல, பீஷ்மர் போன வழிக்கு நம்மளும் போகணுன்ற அந்த மாதிரி நினைச்சிடுறாரு. அது மாதிரி ஒரு எண்ணம் மனசுல தோணினாலேயே அவனோட காலம் முடிய போறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அவருக்கு வந்து மனசுல வெறுத்து போயிடுறாருல்ல, உள் மனசால வெறுத்து போயிடுறாரு. அவனை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அவருக்கு. துரோணர் பார்த்த உடனே, துரியோதனை பார்த்த உடனே துரோணருக்கு அருவருப்பா இருக்கு. அவர் சொல்றார், அவர் கடைசியில சொல்றார், நீ வந்து அர்ஜுனன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, அர்ஜுனன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் தர்மரை ஒன்றும் பண்ண முடியாது. அர்ஜுனன் எங்கேயாலும் கூட்டு போ, தூரம் எங்கேயாலும் அர்ஜுனனை விலைக்கு அவன் தர்மரை விட்டு விலைக்கு வச்சேன்னா நான் தர்மரை பிடிச்சி சிறைப்படுத்தி எடுத்துக்கணும், கூட்டு வரேன், இல்லாட்டி தர்மரை கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இப்படி இதுவாக இருக்குன்னு என்கிட்ட வஞ்சனம் இல்லை, அர்ஜுனன் அருகில் இருக்க வரைக்கும் நான் இல்லை, யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அர்ஜுனன் தர்மருக்கு பக்கத்தில் இருக்க வரைக்கும் யாரா இருந்தாலும் நீ இல்லை, கர்ணன் இல்லை, யார் போனாலும் சரி, பீஷ்மர் போனாலும் சரி, நான் போனாலும் சரி, யார் போனாலும், கிருபர் போனாலும் சரி, அஸ்வத்தாமன் போனாலும் சரி, யாராலையும் ஜெயிக்க முடியாது. அது தெரிஞ்சுக்கோ. நீ அர்ஜுனனை தர்மரை விட்டு விலைக்கினேன்னா நான் அவனை தர்மரை பிடிச்சிட்டு வந்தரேன்னு. சரின்ட்டு என்ன பண்ணுவான் துரியோதனன் வந்து அவரை அதெல்லாம் இல்லை, நீ வந்து ரொம்ப ஆச்சாரம் இது பண்ணுற, நீ வந்து உன்னோட சிஷ்யன்றதுனால நீ பாரபட்சம் பார்க்குற, உனக்கு பாண்டவன் மேலே அபிமானம் ஜாஸ்தி, அதுன்னு திட்டிட்டு போயிடுறான். திட்டிட்டு போனவொடனே இவன் ரொம்ப மனசு வெறுத்து போயிருக்கார். இவன் போய் கர்ணன்கிட்ட சொல்கிறான். இது மாதிரி கர்ணன் சொல்லுவான், நீ ஏன் துரோணர் அப்படி எல்லாம் திட்டின, அது தப்பு. அர்ஜுனனோட வந்து துரோணர்கிட்ட அர்ஜுனனோட சண்டை போடுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, அர்ஜுனனை எதிர்ப்பதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது, நீ வீணா துரோணரை வந்து தேவையில்லாத தார்மாரா பேசிட்டு வந்துட்ட அப்படின்னு திட்டுவான், அப்படின்னு சொல்லுவான். துரோணர் மட்டும் கர்ணனோட சம்பாஷணைகளை கேட்டுட்டு இருந்தா ஒருத்தன் சுதர்மன், ஒரு இவனோட தம்பி, துரியோதனோட 100 தம்பிகள்ல ஒருத்தன் சுதர்மன். அவன் இவன் 2 பேரும் பேசிக்கிறத கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு அவன் என்ன சொல்றான், நான் வந்து இன்னொரு 17 தம்பிகளை சேர்த்துட்டு நான் 18 ஆளா போய் நான் போய் அர்ஜுனனை சண்டைக்கு கூப்பிடுறேன். அர்ஜுனன் வருவான். அர்ஜுனன் சண்டைக்கு வந்தோன்னா நாங்கள் அப்படியே தூரம் கூட்டின்னு போயிடுறேன், நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, தூரம் கூட்டு போய் அவங்க கூட நாங்கள் சண்டை போட்டுருக்கோம், அந்த நேரத்தை யூஸ் பண்ணிட்டு தர்மரை வந்து பிடிச்சிட சொல்லு துரோணரை விட்டு அப்படின்னு சொல்லுவான். இதை வந்து இது சொல்லுவான். இதுக்கு முன்னாடி அர்ஜுனர் வந்து துரோணர் வந்து தர்மரை உயிரோட சிறைப்பிடிச்சு கொண்டு வரேன்றதை வந்து பிரதிஜையா எடுத்துட்டு இருக்காரு அப்படின்றது வந்து ஒற்றர்கள் மூலமா தர்மருக்கு தெரியுது. தர்மருக்கு தெரிஞ்சவொன்னே, ஐயோ துரோணரை நம்மளால எதுக்கவே முடியாது, துரோணர் எவ்வளவு பெரிய வில்லாளி, அவரை நம்ம எது பண்ண முடியும், அவரை எதுக்கிறது அர்ஜுனன் ஒருத்தன் தான், அவர் கூட நின்று சண்டை போடுறதுன்ற தகுதியா மீதி யாரும் எங்களால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பார். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உடனே அந்த சுதர்மன் வந்து மறுநாள் சண்டை ஆரம்பிச்சிடும். சுதர்மன் கூப்பிடுவான், என்கிட்ட வந்து சண்டைக்கு வா, என்ன ஒன்னால சண்டைக்க முடியுமா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா இவன் என்ன பண்றான், அந்த அர்ஜுனன் வந்து யாராவது சண்டைக்கு கூப்பிட்டா அவகிட்ட சண்டைக்கு போகாம இருக்கிறது சரியில்லை. ஒரு வீரனுக்கு அழகு அதுதான். ஒரு போர் வீரனுக்கு அழகு யாராவது சண்டைக்கு கூப்பிட்டா சண்டைக்கு போகணும், சண்டை போட்டு அவளை ஜெயிக்கணும், இல்லை அவகிட்ட தோத்து சாகணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். இது வந்து அவளோட கடமை, அவளோட ஒரு மரபு அது. ஒரு வீரனா இருக்கிறவன் சண்டைக்கு யாராவது கூப்பிட்டா போக மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவன் கூப்பிடுறான். சுசர்மன் வந்து தன்னோட 18 தம்பிகளை கூட்டு, நீ வா, எங்களை ஒரு நாள் ஜெயிக்க முடியுமா, எங்களை கொண்டுட்டு நீ தர்மரை காக்கிறதெல்லாம் பார்த்துக்கோ, எங்க கூட சண்டைக்கு வாடுறான்.
உடனே என்ன பண்ற தர்மர் அர்ஜுனன் என்ன பண்றான், அந்த இவன் அவன் தம்பிகளும் அர்ஜுனனை சண்டைக்கு கூப்பிடுறான். சண்டைக்கு கூப்பிடும்போது அவன் என்ன பண்றான், அர்ஜுனன் என்ன பண்றான், அவனோட இவன் ஒருத்தன் இருக்கான், பாஞ்சால நாட்டு அரசன் திருஷ்டகேதுன்னு. பாஞ்சால நாட்டு இளவரசன் அவன், சத்யஜித் அவன் பேர், சாரி சத்யஜித்ன்ற அவனை வந்து துரோணர் காவலா வச்சுட்டு போறான். அவனை சத்யஜித் இருக்கிற வரைக்கும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது யாரும், நீ தைரியமா இரு. துரோணர்கள் தர்மர் காவலா வச்சுட்டு போறான். தர்மர் காவலா நீரு. அவன் சுசர்மன் என்னை சண்டைக்கு கூப்பிட்றான், அவன்கிட்ட சண்டைக்கு போகாம நான் இருந்தா ரெண்டா இல்லை, நல்லது இல்லை. அவனை நான் போய் அவனை அடிக்கிறேன், நான் போய் அவனை கொன்னுடுறேன். அவங்கள வந்து ஒரு வழி பாடங்க கற்பிச்சுட்டு வரேன், நீ வந்து பார்த்துக்கோ, ஜாக்கிரதையா இருந்தான். தர்மர் வந்து நீ ஏதோ பார்த்து செய்ப்பா, இது மாதிரி துரோணர் வந்து இது மாதிரி ஒரு சபதம் போட்டிருக்காரு என்ன உயிரோட பிடிக்கிறான்னு, அதை மனசில் வச்சுட்டு எதையும் பண்ணுன்னுவான். இல்லை நான் பார்த்துக்கிறேன், அது உனக்கு வந்து இவன் இருக்கான், இவனை அதுக்கு தான் நான் வந்து இவனை காவல் வச்சுட்டு போகிறேன். சுசர்மன் வந்து கூப்பிடுறான், இப்போ நான் வந்து உனக்கு வந்து சத்யஜித்தை காவலாக வச்சுட்டு போகிறேன், சத்யஜித் உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுசர்மன் கூட சண்டைக்கு போகிறான். சுசர்மன் கூட சண்டை போய் பயங்கரமான சண்டை ரெண்டு பேருக்கும். சுசர்மன் என்ன பண்ணுறான், இவனை சண்டைக்கு வா 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 தோன்னு கூட்டு போறா பாருங்க, நாயை கூட்டு போற மாதிரி எங்கேயோ கூட்டு போயிடறான், எங்கேயோ படையை விட்டு எங்கேயோ தூரம் கூட்டு போயிடுறான். கூட்டும் போய் அவனை சண்டை போடுறான். ஆனா அர்ஜுனன் என்ன பண்றான், இவங்க போடுறாங்களே வழியோ, சண்டை போடுறாங்க வழியோ பதுக்கி ஓடிடுறாங்க. மொத்தம் வரான், சண்டை போடுறான். சண்டை போடும்போது அவன் அடிப்பட்ட உடனே பயந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடிடுறான். இவன் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போய் அவனை அடிக்கிறான். இது மாதிரியே பண்ணி அவனை எங்கேயோ கொண்டு போயிடுறான். இதை தான் டைமாக பார்த்துருந்தான். இதை கொண்டு போன உடனே என்ன பண்றா, இவர் வந்து துரோணர் வந்து தர்மர்கிட்ட வர, தர்மர்கிட்ட வந்துடுறாரு, கிட்டேயே வந்துட்டார். ஆல்மோஸ்ட் கிட்டேயே வந்தா கூட இந்த சத்யஜித்தால ஒன்றும் பண்ண முடியல. சத்யஜித்தால தர்மரையெல்லாம் எதுக்க முடியுமா? விராட அவன் வந்து பாஞ்சால நாட்டு ஒரு இவாவும் இளவரசன். துருபதனுக்கு அப்புறம் 10 குழந்தைகள் பிறக்கிறது. பாஞ்சாலியும் திருஷ்டேத்யும்னனும் பிறந்தப்புறம் 10 குழந்தைகள் பிறகுது. சிகண்டிக்கு அப்புறம் 10 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த 10 குழந்தைகள்ல இவனும் ஒருத்தம். இந்த சத்யஜித்தும் சண்டை போடுறான், முடியல. துரோணர் அவ்வளவுதான், எல்லாரையும் அவளையெல்லாம் ஒதுக்கிட்டு வந்துடுறாரு. தர்மர் கிட்ட வந்துடுறாரு. கிட்ட வரும்போது திருஷ்டேத்யும்னன் வராங்க. திருஷ்டேத்யும்னன் பயங்கர சண்டைக்கு வரான். திருஷ்டேத்யும்னன் தான் தன்னை கொல்ல பிறந்தவன்றது துரோணருக்கு தெரியும். என்ன இவன் வரானே, இவன் வந்தான்னா இவன் நம்மள என்ன பண்ணுவான்னு தெரியல. என்ன இருந்தாலும் தன்னை கொல்ல பிறந்தவன் இவன் அசரீதி சொல்லி பிறந்தவன், அதுக்காக யாகம் பண்ணி பெற்றவன், அதெல்லாம் தெரியறது இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சவொடனே கொஞ்சம் யோசிக்கிறார் துரோணர் கொஞ்சம் யோசிச்ச உடனே இவன் நகர்த்துறது எப்படின்னு பாக்குறாரு. இவன் நகர்த்துறதுனா என்ன பண்ணும், துருபதனை போய் நம்ம அடிக்கலாம், இவன் அப்பாவை அடிக்கலாம் அப்படின்னு துரோணர் என்ன பண்றாரு, இந்த தர்மர்கிட்ட இருந்து துருபதனை போய் தாக்கிறதுக்கு போறாரு. துருபதனை தாக்கின உடனே அங்க திருஷ்டத்யும்னன் வருவான். அங்க திருஷ்டத்யும்னன் அந்த வந்தான்னா நம்ம இங்க இருந்து நமக்கு வந்து இவரை கடைசி அடிச்சுட்டு போயிடலான்னு பாக்குறாரு. திருஷ்டத்யும்னன் வந்து துருபதனை தாக்க போன உடனே, துருபதனை தாக்கிறத பார்த்த உடனே விராடனோட இன்னொரு புள்ள, விராட ராஜா இருக்கா இல்லையா, உத்தமன் நம்ம பார்த்தோமே, அந்த அந்த அவனோட விராட நாட்டு இளவரசன் ஒருத்தன் இருக்கான். அந்த விராடராஜனோட இன்னொரு புள்ள சதானிகன். அவன் என்ன பண்ணான், துரோணர் தாக்குறான். துரோணர் அவன் தலையை அறுத்துடுறது. அறுத்துக்கு ஒரே விட்டு தூக்கி கீழே போட்டுறாரு. அதுக்கடுத்தது பாண்டவர்களோட படையில கேதமன் ஒருத்தன். கேதமன் அவனும் ஒரு அரசன். அவன் வந்து பாஞ்சால நாட்டு அரசன் தான். அவன் அந்த துருபதனோட 10 பிள்ளைகள்ல ஒருத்தன். அவனை வந்து அவன் வந்து எதுக்குறான். அவன் வந்து எதுனா அவன் தலையும் துரோணர் அறுத்துறாரு. இவர் வந்து திருஷ்டத்யும்னன் இவனை துருபதனை தாக்கலான்ட்டு போனாரே வழிய, அவரை துருபதனை காக்கிறதுக்கு நிறைய பேர் லைனா வந்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வசுதானன் ஒருத்த வரான், விராட நாட்டு இளவரசன். அவனை இந்த விராடனுடைய பிள்ளைதான். அவனையும் கொண்டுறான். ஒரே நேரத்தில் 3 பிள்ளையை கொள்றான். 3 பிள்ளையை கொண்டுட்டு துரோணர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றான், பாஞ்சால நாட்டு இளவரசன் யூதாமன்னு ஒருத்தன், யுதாமன்யுன்னு ஒருத்தன் வரான். யுதாமன்யுன்னு அவனும் பாஞ்சால நாட்டு இளவரசன். அவன் வந்து திரௌபதனோட தம்பி, திரௌபதியோட தம்பி, அப்புறம் பிறந்தவன். அவன் சாத்தியகி, சிகண்டி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிக்கிறான். எல்லாரையும் பானங்களால விரட்டுறான். இவன் துரோணர் விரட்டுறார். துரோணரால எடுத்து ஒன்றும் பண்ண முடியல. ஆனா ஒரு தற்காப்பை முட்டுப்படுத்துறா. அவனுக்கு ஒரு டிலே பண்றான், அர்ஜுனன் வரணுன்றதுக்காக ஒரு டிலே பண்றான். பானங்களால அடிச்சு இப்பயே துரோணருக்கும் தர்மருக்கும்
தர்மன் அப்படியே சண்டை போட்டே வந்துட்டு என்ன பண்ணிட்டார், கடைசியில் திரௌபதன் இது பண்ணிட்டு துரோணர் தர்மன் கிட்டே வந்துடுறார். அப்ப பாஞ்சாலையர்னு ஒரு பாஞ்சால நாட்டு இளவரசர், அவனும் இந்த இவரோட தம்பி தான், இந்த திரௌபதியோட தம்பி தான். அவனையும் துரோணர் அவன் வரான், அவன் வந்து எதுக்குறான். அவன் வந்து எதுக்கும் போது அவனையும் கொண்டு விடுறாரு. அவனையும் கொண்டு துரியோதனன் என்ன பண்றான், பாண்டவ பட துரோணர் வந்து எல்லாரையும் அடிக்கிறான். துரியோதனை பார்த்து பார்த்து சிலாகிக்கிறான். துரோணருடைய சண்டையோட அந்த வேகத்தை பார்த்து பார்த்து, ஆஹா என்ன அருமையா சண்டை போடுறாரு, ஆச்சாரியர் என்ன அருமையா சண்டை போடுறாரு, பெருமையா எல்லார்ட்டையும் பேசுறான். பாண்டவ பட செதறி ஓடுறது. துரோணர் கிட்ட வந்துட்டார், தர்மன் கிட்ட வந்துட்டார். ஆல்மோஸ்ட் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான் பாக்கி, அதை பண்ணிடுவார். அந்த அளவுக்கு வந்துட்டார். ஆனா இத வந்து அர்ஜுனன் சொல்றான், துரியோதனன் சொல்றான் கர்ணன் கிட்ட, ஓரளவு துரோணர் தர்மரை பிடிச்சிவார் அப்படின்னுவான். ஆனா கர்ணன் ஒத்துக்க மாட்டான். கர்ணன் வந்து அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா இல்லை, அவளை நீ நம்ம பண்ணிட்டு கொடுமை கொஞ்சம் கிடையாது, அதெல்லாம் அவன் மறக்க மாட்டான், அவ்வளவு சீக்கிரம்லாம் விடமாட்டா அப்படின்னுவான். அதெல்லாம் அவெல்லாம் உனக்கு வந்து அவ்வளவு ஈஸியாலாம் நீ தர்மரை பிடிச்சிட முடியாதுன்னுவான். அதே நேரத்துல பீமன், சாத்யகி, சதாமன்யு, சத்ரதர்மன், சதாமன்யுன்னு ஒரு அரசன், சத்ரதர்மன் ஒரு அரசன். சத்ரதர்மன் வந்து சந்திரவம்சத்துல சேர்ந்தவன், சந்திரவம்சத்து அரசனவன். அவனையும் கொண்டுடுறான், அவனையும் அது மாதிரி தான் பண்றான். சத்ரதர்மன் வந்து பயங்கர வில்லாளி, துருபதனுக்கு இணையா சண்டை போடுறவன். அவன் வந்து துருபதனை காக்கத்துக்கு வரான், அவனையும் அடிச்சு துரத்துற அறிவார். அது மாதிரி யுதாமன்யும் பாஞ்சால நாட்டு இளவரசன். யுதாமன்யும் பாஞ்சால திரௌபதியோட தம்பி. அர்ஜுனன் தேர் சக்கத்தை பாதுகாக்கிற வேலை இவனுக்கு அர்ஜுனனுடைய தேர் சக்கத்தை பாதுகாக்கிற மெய்காப்பாளனா வரான். மெய்காப்பாளனா இவன் பதவி ஏற்றுட்டு வரானே ஒழிய பெரிய ஆளு யுதாமன்யு துருபதன் மாதிரி சண்டை போடுறோம். நிறைய திருஷ்டகேது அவனையெல்லாம் அடிச்சு துரத்துவான், எல்லாரையும் திருஷ்டகேதுவையெல்லாம் அடிக்கிற அந்த சக்தி உண்டு. இவன் பெரிய துருபதனுக்கு ஈடா சண்டை போடுறவன். இவனை வந்து அர்ஜுனனோட தேர் சக்கத்தை காக்கிறவன் இவன் உத்தமஜாவன் ஒருத்தன். அவன் இவனோட இன்னொரு தம்பி உத்தமஜா. அவனும் இதே மாதிரி இடது பக்கத்து தேர், அவனும் வலது பக்கத்து பேர் யுதாமன்யும், வலது பக்கத்துக்கு தேர் சக்கரத்தை யுதாமன்யும், இடது பக்கத்துக்கு தேர் சக்கரத்துக்கு உத்தமஜாவையும் நியமிக்கிறான். இதெல்லாம் படையை வந்து ஒரு சேனையை நடத்துறதுன்ற சாதாரண விஷயம் இல்லை. சேனைனா முக்கியமான ஆள் யாரு, அவளுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு போடும். இந்த சக்கரத்தை உடைச்சிட்டா போச்சே, சக்கரத்தை உடைக்க கூடாது இல்லையா, சக்கரத்தை அடிக்காம இருக்கிறதுக்காக தான் இவாள் 2 பேரும் நிறுத்திட்டு போறான். இவர் வந்து பயங்கர சண்டை போடுறது. அந்த உத்தமஜாவும் ரொம்ப யுதாமன்யும் பயங்கர சண்டை போட்டு நிறுத்துறான். துரோணரால வந்து தர்மரை நெருங்க முடியாத பண்றான். இவன் 2 பேரும் சக்கரத்துக்கு காவல் இருக்கா இல்லையா, அர்ஜுனோட சக்கரத்துக்கு காவல். இவா 2 பேரும் விட்டு போயிடுறான். அவன் இவன் அப்பா அண்ணாவை பார்த்துக்கொண்டு போன உடனே இவா 2 பேரும் பயங்கர சண்டை போடுறான். இதுக்கு நடுவில் அவன் அங்க போயிருந்தான் பாருங்க, 18 பேரை துரத்திட்டு 17 பேரை அடிச்சு தூக்கிறான். அம்பை விட்டு அவளையெல்லாம் போய் சேர்ந்து எல்லாரையும் அடிச்சிடறான். 17 திருதராஷ்டிர பிள்ளைகளை இப்போ 100 பேர்ல 17 பேரை கொண்டு விடுறான். இவன் கொண்டு 18வது சுசர்மன் மட்டும் இருக்கான். அவன் மட்டும் உயிரோட இருந்துட்டு அவன் என்ன பண்றான், அர்ஜுனன் மறுபடியும் கூப்பிடுறான், சண்டைக்கு வான்னு. அவனை அர்ஜுனன் என்ன பண்றான், அதுக்குள்ள அர்ஜுனன் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறான். இந்த பக்கத்துல ஒரே குழப்பமா இருக்கு, பீமன் செத்து போயிட்டான்னு சொல்றான். என்னென்னவோ ஒரே இவனால வர முடியல அவ்வளவு சீக்கிரம். அவன் அங்க சண்டைக்கு கூப்பிட்டு இருக்கான். அதனால என்ன பண்றான், 3 அம்பை விட்டு அவனோட கை கால் எல்லாத்தையும் ரத்தமாக்கி வளமாக்கிட்டு அவனை அங்கீகீனமாக்கிட்டு அவன் கை கால்லாம் உடையிற மாதிரி அடிச்சுட்டு இவன் என்ன பண்ணிடுறான், அவனை கொல்ல முடியல. கொல்றதுக்குள்ள இங்கே இவாளை காப்பாற்றுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுறது, ஓடி வந்துடுறான். இங்க வரான். இங்க வந்தா இங்க என்ன பண்றது, இந்த இவன் பகதத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, பகதத்தனுடைய யானை ஒன்று சுப்ரதீகம்ன்ற அந்த யானை வந்து பயங்கரமான சண்டை போடுறது. அது ஓரளவு மனுஷன் மாதிரியே சண்டை போடும். அந்த அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி உண்டு. யார் எதிரி இல்லாதவா, யாரை நம்ம அடிக்கணும், இந்த குறியெல்லாம் வந்து பகதத்தனுக்கு ஈக்குவலா அது பண்ணும். பகதத்தன் இதுக்கு நடுவில் என்ன பண்றான், பகதத்தன் அர்ஜுனன் வரதை பார்த்தோன்னா அது பகதத்தன் தடுத்து நிறுத்துறான். பகதத்தன்கிட்ட இவன் வரான். வரத்துக்கு முன்னாடி பீமன் வந்து பகதத்தனை எதுக்குறான். பீமனை எதுக்கும் போதுதான், பீமனை எதுக்க முடியாத என்ன பண்றான் பகதத்தன், அவனோட யானை சுப்ரதீகத்தை விட்டு இவனை கொல்லுன்றான். அது பீமனை பார்த்துட்டு பாஞ்சிட்டு வருது. அதுக்குதான் பாதி அறிவு இந்த அறிவு உண்டு, மனுஷ அறிவு உண்டுன்னு இல்லை
பாஞ்சிட்டு வருது. அது கால் இடுக்குலயே வந்து அதனோட மர்மஸ்தானங்களையே அடிக்கிறான் பீமன். பீமனுக்கு தெரியும் யானை சண்டையெல்லாம் எப்படி, அவன் யானையோட பலம் இருக்குவான், யானையை எப்படி கொல்லணுன்றதெல்லாம் தெரியும். அவனோட அதனோட காலிலேயே மறைஞ்சிட்டு அதனோட மர்ம உறுப்புகளையே அட்டாக் பண்றான் அந்த கதையால. அது யானை துடிக்கிறது அங்கே இங்கேயும் சுற்றி வந்து பீமனை தேடுறது. இதுக்குள்ள அதுக்கு நடுவில் காலுக்கு நடுவுலயே பீமன் இருந்துட்டு மறைஞ்சிடறான். பீமன் மறைஞ்ச உடனே பீமன் அவ்வளவுதான், இந்த சுப்ரதீகத்தோட யானையோட காலில் மிதிப்பட்டு செத்து போயிட்டான்னு ஒரு வதந்தி பார்வையிடும் எங்க பார்த்தாலும். பரவின உடனே அர்ஜுனன் வந்து ஆகா பீமன் இல்லையா, பீமன் இல்லாத பீமனை எப்படி கொல்ல முடியும், பீமனை எல்லாம் கொல்ல முடியாதுன்ட்டு அப்பதான் அவன் என்ன பண்றான், அந்த சுசர்மனை வந்து 3 அம்பை விட்டு அவனை விரட்டி விட்டு அங்கிருந்து திரும்பிடுறான். சுதர்மனை மட்டும் கொல்லாத மீதி 17 பேரை கொண்டுட்டு மறுபடியும் போர்க்களத்துக்கு திரும்பலாம். திரும்ப வரும்போது அர்ஜுனன் வரான். அர்ஜுனன் வந்தானா சுப்ரதீகத்தை கொண்டு வான்ட்டு பகதத்தன் எதுக்கான். பகதத்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. பகதத்தன் வந்து கிழவன், ரொம்ப வயசானவன் கிழவன். அவனுக்கு தோல் சதையெல்லாம் அந்த புருவ சதையெல்லாம் தொங்கி போய் கண்ணை மறைக்கும், அவனுக்கு அந்த மாதிரி வருது. அவன் என்ன பண்றான், அர்ஜுனனோட சண்டையை பார்த்துட்டு நாராயணாஸ்திரம் ஒன்று வச்சிருப்பான். அவன் அந்த நாராயணாஸ்திரத்தை விட்டுருவான். இந்த நாராயணாஸ்திரத்தை விட்டா அவன் வந்து மகாவிஷ்ணுவை தவிர வேற யாருக்கும் அடங்காது. நாராயணாஸ்திரம் மகாவிஷ்ணுவோட அம்சம். அதை விட்டுறான். அதை விட்ட உடனே அது வந்து அர்ஜுனனை கொல்லாத போகாது. அந்த நேரத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டா, தேர் ஓட்டியா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவன் அம்பு விட்ட உடனே எழுந்து நின்று அதை தன்னுடைய மாரில் வாங்கிக்கிறார். அந்த நாராயணாஸ்திரத்தை மாரில் வாங்கிட்ட உடனே நாராயணாஸ்திரம் அவர்கிட்ட வந்து சுற்றி வந்து அவர் அடைக்கலம் ஆயிடுறது, அவர்கிட்ட மறைஞ்சு விடுறது. ஏன்னா கிருஷ்ணன் வந்து நம்ம நாராயணனோட அவதாரம் தானே, அதனால. அப்போ அர்ஜுனன் நான் இவரது இது பண்ணுவான் கிருஷ்ணனை, நீ ஏன் இதெல்லாம் பண்ண, நான் பார்த்துக்கிறேன், நீ தான் சண்டை போட மாட்டேங்க, நீ எதுக்கு வந்தேன்னு. நான் சண்டை போடல, நான் அவன் வந்து 50 தடுத்தேன், நான் அதை தடுக்கலன்னு நீ செத்து போயிருப்பேன் தினாடி, அது என்னோட அம்சம், நாராயண அம்சம், அதை வந்து நான் தான் தடுக்கணும், என்னை தவிர வேற யாரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதை விட்டுருந்தா நீ செத்துருப்பேன் தினாடி, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறேன். ஆக பகதத்தன் மேலே இவனுக்கு இன்னும் ஆத்திரமாயிட்டு பகதத்தனை எப்படியாலும் அவனை அடிச்சுடணுன்ட்டு என்ன பண்ணுறான், சுற்றி இருந்த அந்த பகதத்தனுடைய அந்த கண் சதையெல்லாம் தொங்கும் அவனுக்கு, அதையெல்லாம் அது கண்ணை மறைக்காம இருக்கிறதுக்காக அதை இழுத்து துணியால கட்டியிருப்பான் மேலே. ஆனால் சண்டைக்கான வலு, அவனுடைய வலு பிரம்மாண்டமான வலு, தொண்டு கழகம், ஆனால் அவனோட பலம் ஜாஸ்தி. அவன் என்ன பண்ணுறான், அடிக்கிறான், அர்ஜுனனோட சண்டை போடும்போது அர்ஜுனன் ரெண்டபடினா இந்த பகதத்தை கொல்ல மனசில் வச்சுடுறான். பகதத்தை கொண்டு மனசில் வச்சுட்டு அவனோட கண் கட்டை அந்த துணி இருக்கு இல்லையா, அந்த துணியை அறுத்துறான். துணியை அறுத்த உடனே அந்த துணி அப்படியே விழுந்த உடனே அந்த மேலே இருக்க சதை கண்ணை மறைக்குது. இவனுக்கு கண்ணை மறைச்ச உடனே இவனுக்கு கண்ணால் சண்டை போட முடியல. இவனால சண்டை போடல முன்னே பகதத்தனை வந்து பகதத்தனோட கவசங்கள், சண்டையில் போடுறவாளுக்கு கவசங்கள்லாம் போட்டுருப்பா, அந்த கவசங்கள்ல இடுக்கு இருக்கும். ஒரு கவசம் இன்னொரு கவசம் சேர்ற இடம், அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பெல்லாம் அவளுக்கு தான் தெரியும். அது நல்ல போர் வீரனுக்கு தான் தெரியும். கரெக்டாக அந்த இடத்த பார்த்து அடிப்பான் பகதத்தனை. அந்த அவன் கவசம் அணிஞ்சிருந்தா கூட அந்த கவசத்தை இடுக்கு வழியாக உள்ளே போய் குத்துறா மாதிரி 4 அம்பை விடுவான். எல்லாம் ஒன்று மாற்றி போனோடனே போய் உள்ள பூந்து பகதத்தனை கொள்ளும். பகதத்தன் மேலே திண்டாடுறதை பார்த்தோன்னே இந்த யானை பார்க்கும்போது யானை வாய்க்குள்ள ஒரு அம்பு விட்டுருவான் அர்ஜுனன். யானையோட வாய்க்குள்ள அம்பு விட்டா அது போய் வயத்துல போய் கண்ணா பின்னான்னு கீழ்ச்சின்னு பின்பக்கத்து வழியாக வெளியே வந்துடும். அந்த அம்பே வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோடனே அந்த சுப்ரதீகம் துடிக்கும். அதுவும் துடிச்சிட்டு கீழே விட, அது வந்து பகதத்தன் வந்து எவ்வளோ சொல்கிறான் அதையெல்லாம் அதால் கேட்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதால் இது அர்ஜுனன் விட்ட அம்பு வந்து தொலைச்சிட்டதுனால தடுமாறி அது பொத்துன்னு விழுறது. பகதத்தனுக்கு கீழே விடுறான். 2 பேரும் செத்து போகிறான். பகதத்தனை கொண்டது வந்து பெரிய விஷயம். பகதத்தன் இல்லைன்னா அவன் வந்து விடமாட்டான், யாரையும் ஜெயிக்க விடமாட்டான். அவன் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான். அதனால அவனை வந்து கொண்டு விடுறான். அவன் செத்து போகிறான். பகதத்தனை அவனோட யானை சுப்ரதீகம்ன்ற யானையும் செத்து போயிடுறது. இதை பார்த்த உடனே சகுனியோட ஒன்று விட்ட தம்பிகள் 2 பேர் இருப்பான், கிருஷ்ணன் அசலன். அவ 2 பேரும் சண்டைக்கு வரா. அவளை அர்ஜுனன் அவ 2 பேரையும் ஒரே அம்பால கொள்றான். 2 பேர் மேலேயும் ஒரே அம்பு 2 பேரும் லைனா பக்கத்துல சண்டை போடுறா. 2 பேரையும் சைட்ல வச்சு ஒரு அம்பு விட்டு ஒருத்தரை தொலைச்சிட்டு போய் அந்த அம்பு மறுபடியும் இன்னொருத்த மேலேயும் பாஞ்சு அவனையும் கொண்டு விடுறது. 2 பேரையும் கொள்றான். 2 பேரை ஒரு அம்புல கொல்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் பண்றான். அவன் 2 பேரும் செத்து போன உடனே யுத்தத்தை கட்ட அவன் பயத்தெல்லாம் வரல. பயப்படாதானே அர்ஜுனனை எதுக்குறான்னு, அர்ஜுனால சாக போறது அவளுக்கு தெரிஞ்சுதானே வரா. அவளுடைய ஜோதி ஒளி வீசி கிருஷ்ணகிட்ட வந்து கலந்துதான். அதை பார்க்குறானா, என்னன்னு கேட்குறானா. அவள் வந்து என்னுடைய அடியார்கள். அவள்லாம் ஏதோ ஒரு பாவங்கள்னால அங்கே வந்து சேர்ந்துருக்கா. இதில் நிறைய பேர் எல்லாரும் எங்கிட்ட தான் வந்து சேருவான்னு தெரிஞ்சுக்கோ. எதிரி செத்து போனாலும் எங்கிட்ட தான் வந்து சேரணும். அவள் புண்ணியாத்மாவாக இருந்தால் எங்கிட்ட வந்து சேருவா அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணன் சொல்கிறார். அதுக்கப்புறம்
சகுனி பல மாய அஸ்திரங்களை விடுறான் அர்ஜுனன் மேல. இப்படி அப்படி இந்த மாதிரிலாம் விடுறான், முடியல. அந்த அந்த அர்ஜுனங்கள்லாம் வந்து அந்த அதெல்லாம் சகுனி வந்து எல்லாத்தையும் அர்ஜுனன் எல்லாத்தையும் தீர்த்துறான். எல்லாம் அவனோட மாய அஸ்திரங்களை எல்லாம் விளக்கிட்டு உள்ள போறான். அர்ஜுனன் உள்ள போறான். அதுக்குள்ள பொழுது முடிஞ்சிடுறது. துரோணரால இன்னைக்கும் வந்து தர்மரை பிடிக்க முடியலன்னா என்னன்னா, அவர் பிடிக்க போற நேரத்துல துருபதன் வந்து திருஷ்டத்யும்னன் வரான். திருஷ்டத்யும்னன் வந்தவனே இவர் ஒரு கொஞ்சம் கலங்குறாரு பாருங்க மனசுல. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். இவர் கலங்கினவனே இவர் தர்மரை விட்டுட்டு துருபதனை சண்டை போன. அவர் அங்கேயே நின்று திருஷ்டத்யும்னனை விரட்டிட்டு தர்மரை சிறப்பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த திருஷ்டத்யும்னன் அங்கிருந்து விளக்கணும்னா அதுக்கு வழி என்னன்னா, துருபதனை அடிச்சாதான் அவன் அப்பா அடிபடுறான்ட்டு ஓடுவாயும் அப்படின்ட்டு அவன் அப்பாவை அடிக்க போறாரு பாருங்க. அப்ப அவனை சுத்திடுறா எல்லாரும் பாண்டவ படையில அத்தனை பேரும் பீமன் அவன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க சுத்திடுறா. சொன்னேன் இல்லையா, நகுலன், துருபதன், அதான் உத்தமஜாவும் சொன்னேன் இல்லையா, அவன் விராடன், சத்ரதர்மன், சுதாமன்யு எல்லாரும் சேர்ந்து அவனை எதுக்கு திருஷ்டத்யும்னன் கூட சேர்ந்துட்டு சிகண்டியும் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கூடி திருஷ்டகேது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து துரோணரை தாக்குறான். துரோணரை தாக்கும்போது அவரால் ஒன்றும் பண்ண முடியல, ஒரு மாதிரி மாட்டிக்கிறார். அன்னைக்கு போய் வந்து பாண்டவர்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. பாண்டவர்கள் பட நன்னா ஜாம் ஜாம் போறது. இத்தனை பேரை அவர் துரோணர் கொண்டு இருந்தாலும் தர்மரை சிறைப்பிடிக்க முடியல. இவனோட 18 பிள்ளைகள் செத்து போச்சு இல்லையா, அந்த இதுல 17 பிள்ளைகள் சுசர்மன் தவிர மீதி எல்லாரும் செத்து போயிடல. 17 துரோணருடைய இது திருதராஷ்டனுடைய பிள்ளைகள் 17 பிள்ளைகள் துரியோதனுடைய சகோதரர்கள் செத்து போயிடா இல்லையா. அது பெரிய டர்னிங் பாயிண்ட். அதை வந்து அதனால இப்போ இந்த பண்டைய சண்டையில பாண்டவர்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு, கௌரவர்களுக்கு நிறைய பாதகமாயிடுச்சு. நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.